வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 14ஆம் நாள். இன்றைய கவி தெளிவு பெறுவோம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. உண்மை பொருள் விளக்கி ஒழுக்கத்தை கற்பிக்க உழைத்தோர்க்கு இதுவரையில் உலகளித்த பரிசென்ன. உண்மை பொருள் விளக்கி ஒழுக்கத்தை கற்பிக்க உழைத்தோர்க்கு இதுவரையில் உலகளித்த பரிசென்ன. பெண்மை பலியிட்டு பேராசையை தூண்டி பேசியவர் எழுதியவர் பெற்றார் செல்வம் கீர்த்தி. பெண்மை பலியிட்டு பேராசையை தூண்டி பேசியவர் எழுதியவர் பெற்றார் செல்வம் கீர்த்தி. திண்மை உளத்தில் கொண்டு சிந்தித்து திட்டமிட்டு சிறப்பளிப்போம் இனியேனும் சீர்திருத்த கருத்துகட்கு. திண்மை உளத்தில் கொண்டு சிந்தித்து திட்டமிட்டு சிறப்பளிப்போம் இனியேனும் சீர்திருத்த கருத்துகட்கு. வன்மை வாய்மை தூய்மை வளர்த்து வாழ்வை திருத்தி வாழ்வில் வளம் காண வாரீரே இளைஞர்களே. வன்மை வாய்மை தூய்மை வளர்த்து வாழ்வை திருத்தி வாழ்வில் வளம் காண வாரீரே இளைஞர்களே என்று அருட்தந்தையவர்கள் கூறுகின்றார்கள். இந்த உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு, மக்கள் மேம்பாட்டிற்காக உண்மை பொருளை விளக்கி மக்கள் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை கற்பித்தவர்களுக்கு இந்த உலகம் எந்த பரிசையும் கொடுத்து விடுவதில்லை. ஆனால் பெண்மையை பற்றி தவறாக பேசி அவர்களை ஒரு போகப் பொருளாக சித்தரித்து பேசுபவர்களையும், மக்களின் பேராசையை தூண்டுபவர்களை பற்றி பேசுபவர்களும் எழுதுபவர்களும் பெரிய புகழ்களையும் நிறைய செல்வங்களையும் பெற்று வாழ்கின்றார்கள். இதை உள்ளத்தில் உணர்ந்து சிந்தித்து நாம் எது தவறு என்பதை உணர்ந்து சமுதாயம் முன்னேறுவதற்கு ஒழுக்கத்தை கற்பிக்கின்றவர்களுக்கு மதிப்பையும் புகழையும் அளித்து மோகத்தையும் பேராசையையும் தூண்டி சமுதாயத்தை திசை திருப்பிக் கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசினை வழங்கி சிந்தித்து திட்டமிட்டு சிறப்பளிப்போம் இனியேனும் சீர்திருத்த கருத்திற்கொண்டு. இனியேனும் நம்முடைய சமுதாய மக்கள் சீர்திருத்த கருத்துக்களை மனதில் கொண்டு வாய்மை தூய்மை வலிமை ஆகியவற்றை வளர்த்து வாழ்வை திருத்தி வாழ்வில் வளம் காண வேண்டும் என்று இளைஞர்களுக்கு ஒரு தெளிவினை உண்டாக்குகின்றார். இளைஞர்கள் அவர்கள் தமக்கு யார் அவர்களுடைய ஆசைகளை தூண்டி எழுதுகிறார்களோ அல்லது பேசுகிறார்களோ அல்லது அவர்களுடைய மோகத்தை அதிகரிக்கும் வரையில் யார் எழுதுகிறார்களோ பேசுகிறார்களோ அவர்களுக்கு துதிபாடி அவர்களை போற்றி புகழ்ந்து ஒரு ரசிகத்தன்மையுடன் அவர்களை வளர்த்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் பொன்னும் பொருளும் பெற்று புகழும் பெற்று வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்களின் பயன் என்னவென்றால் இளைய தலைமுறை என்பது சீர்கெட்டு போகின்றது. அதே சமயத்தில் இந்த இளைய தலைமுறை ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்று மெய்ப்பொருள் உணர்த்தி அறிவுரை கூறுபவர்களை நாம் மதிப்பதில்லை. ஆக நாம் மனதில் அறிவால் யோசித்து நாம் வாழ்வில் மேல்மையடைய இளைய தலைமுறை முன்னேறுவதற்கு நல்ல முன்னெடுப்புகளை எடுப்பவர்களுக்கும் நல்ல சிந்தனைகளை அறிவுரைகளாக கூறுபவர்களுக்கும் நாம் மதிப்பளித்து அவர்களுடைய கருத்தை ஏற்று செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்வு வளமாகும் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகின்றார்கள். அதேபோல் இன்று அருளாளர்களில் நாம் திருவாலி அமுதனாரை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். 9வது திருமுறையில் திருவாலி அமுதனார் பாடிய திருவிசைப்பாக்களும் இருக்கின்றன. 42 பாடல்கள் அவர் பாடிய பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஒரு சிறப்பு என்னவென்றால் சைவமும் வைணமும் பிரிந்திருந்த காலத்தில் திருவாலி நாட்டை சார்ந்த வைணவ குடும்பத்தில் பிறந்தவர்தான் திருவாலி அமுதனார் என்பவர். அவருடைய பெற்றோர் திருமாலின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். திருவாலி என்ற ஊரில் இருக்கும் கோயிலில்
உள்ள திருமாலின் மீது பக்தி கொண்டு வாழ்ந்தவது வைணவ குடும்பம்தான் திருவாளி அமுதனார். அதனால்தான் தன்னுடைய மகனின் பெயரையும் திருவாளி அமுதனார் என்றே வைத்து வளர்த்து வந்தனர். ஆனால் வளர வளர திருவாளி அமுதனாருக்கு தில்லையில் இருக்கும் நடராஜ பெருமானின் மீதே பக்தி உண்டானது. தில்லை நடராஜ பெருமானையே தன்னுடைய குலதெய்வமாக பாவிக்கத் தொடங்கினார். தன்னுடைய பக்தி வழிபாட்டை எல்லாம் தில்லைக்கே அவர் சமர்ப்பித்தார். அதனாலேயே அவருடைய பாடல்கள் தில்லையம்பதியை பற்றியே உள்ளன. அவருடைய பாடல்களில் பாதாதிகேசம் என்ற ஒரு முறை இருக்கிறது. இறைவரை பாதம் முதல் தலைவரை ஒவ்வொரு உறுப்பாக வர்ணித்தல் என்பது. அதில் திருமுறைகளில் திருவாளி அமுதனாரும் பாதாதிகேசம் என்று இறைவனை ஒவ்வொரு நிலையாக அவர் அடிமுதல் முடிவரை வர்ணித்து பாடியுள்ள பதிகமும் அடங்கியிருக்கிறது. இந்நிலையில் இவர் இறையின் தன்மைகளை பற்றி பாடியிருப்பதோடு அவரின் குணங்களையும் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். அவ்வகையில் எத்தனையோ அருளாளர்கள் நாம் இறையுணர்வு பெற்று அரும்பும் கருணையோடு வாழ்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் அதை விடுத்து பேராசையில் சிக்குண்டி வாழ்வில் தவறி துன்பமிழைப்பதற்கானவர்களுக்கு பின்னால் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதை நிறுத்தி நம்முடைய அறிவில் தெளிவை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கை மேம்பாடு அடைய கூறுகின்ற அறிவுரை நமக்கு சொல்லுகின்ற அருளாளர்களை நினைந்து அவர்கள் காட்டிய அன்பு வழியில் நடப்போம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.